ஹாய் நண்பா. அரசு மின்சாரத்துறையான பெல் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ப்ரொபேஷனரி இன்ஜினியர் ஜாபுங்க. மாத சம்பளம் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே கிடைக்குதுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம தமிழகத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்களா, இல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஏஐ எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏஐ தான் இப்போ ஃபியூச்சர். ஆனா ஒரு சில பேர் யோசிக்கலாம், ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜாப்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது உண்மைதான். ஆனா இதை விட ஃபியூச்சர்ல அதிகப்படியான ஜாப்ஸ இந்த ஏஐ தான் கிரியேட் பண்ண போகுது. அதாவது இந்தியாவுல மட்டும் கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் ஜாப்ஸ ஏஐ வந்து கிரியேட் பண்ண போறதா எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. வருகின்ற வருடங்கள்ல ஏஐ இன்ஜினியர்ஸ், எம்எல் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு தான் அதிகப்படியான டிமாண்ட் இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இந்த செக்டார்ல உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஷூட் ஆகிற மாதிரி இண்டஸ்ட்ரி சர்டிஃபைட் ப்ரோக்ராம் இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த ப்ரோக்ராம இன்டெல் அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? இன்டெலுடைய எக்ஸ்பர்ட் தான் லைவ் கிளாஸஸ் ஹேண்டில் பண்றாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கலாங்க. 20க்கும் அதிகமான ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பிளஸ் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் விசிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 1000+ கம்பெனிஸ் கூட டைஅப்ல இருக்கிறதுனால கரியர் கைடன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கூட இருக்கு. இதை பத்தி இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீ கரியர் செஷன்ல இப்பவே என்ரோல் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன், மத்திய அரசு மின்சாரத்துறையான பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து தற்பொழுது ப்ரொபேஷனரி இன்ஜினியர் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அக்டோபர் 24. இன்னைக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஒன்னு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் எடுப்பாங்க, இல்லனா கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனா தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. சிபிடி எக்ஸாம் மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போறாங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ரொபேஷனரி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி ஜாப் தான் தற்பொழுது விட்டுருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு 175 காலியிடங்கள் இருக்கு. ப்ரொபேஷனரி இன்ஜினியர்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 109 காலியிடங்கள் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 42 காலியிடங்கள் இருக்கு. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் பே 40,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்கு. மத்திய அரசாங்க நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லையா, டிஏ, ஹெச்ஆர்ஏ, பெர்ஃபார்மன்ஸ் பே, மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கு. அலவன்சஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து வருடத்திற்கு 13 லட்சம் ரூபாய் சிடிசி போட்டிருக்காங்க. மாத தொடக்கத்தில் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். குறைந்தபட்ச வயது 18ங்க. ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னா 25 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி வகுப்புகள் வாரியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பார்த்துடலாம். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இன்ஜினியர் கேட்டகரியில் வர்றதுனால பிடெக் படித்தவங்க இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். அதாவது பிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் படித்தவங்க, டெலிகம்யூனிகேஷனில் முடித்தவங்க, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் தனியாக படிச்சிருந்தாலோ இல்லைனா ட்ரிபிள் கேட்டகரியில் படிச்சிருந்தாலோ நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க, எலிஜிபிள் தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 வருடங்கள், 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓபிசி கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிடெக் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்க மட்டும் தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். செகண்ட் கிளாஸ்ல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க நாட் எலிஜிபிள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சென்னையில வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. சென்னை, தமிழ்நாடு அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க.
தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வேலை வாய்ப்பு சென்னையில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் எங்கனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா? கோர் ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போட்டுருங்க. நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1180 ரூபாய் வருது. இந்த ஃபீஸ் வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் தென் ஓபிசி கேண்டிடேட்க்கு. மீதி இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்லாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் தென் இஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்புகளை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபைனலாக இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. இன்டர்வியூக்கான ரேஷியோ வந்து 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர்வியூ வந்து கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வாங்கியிருக்கூடிய மார்க்கை 85% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் வாங்க போகிற மார்க்கை 15 மதிப்பெண்களுக்கு வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு கால் லெட்டர் பற்றின எல்லா தகவலையுமே செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டெஸ்ட் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் 5 டெஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சென்னையை தவிர கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் இன்னும் நிறைய இடத்துல கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பொறுத்தளவு உங்களுக்கு காமன் சிலபஸ் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் கேட்குறாங்க. அனலிட்டிக்ஸ், ரீசனிங் எபிலிட்டிஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜ், நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பெல் நிறுவனத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க, தவறாமல் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நவம்பர் 14ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் எண்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபைல் சைஸு, ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குதுங்க. ஸோ நான் கூட சென்னை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன், ஆனால் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திரும்பியும் சொல்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த 2025 வந்திருக்கு. இனிமேல் அடுத்தாப்பில் 2026 தான் வரும். ஒரு வருடம் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயசு இறங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன், குறிப்பாக பிடெக், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு இப்போவே அப்ளிகேஷனை போட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் புக் நான் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கான புக்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். மற்ற டிசிப்ளினுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அதையும் நான் பார்த்துட்டு டேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.